வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயன்கள் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துங்க. நீ நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். எப்பொழுதுமே மனுஷனுக்கு நிறைய சோர்வுகள் உண்டு, நிறைய பலம் உண்டு. ஏன் எப்போ பார்த்தாலும் சோர்வுகள் விலை வந்துருக்குது என்றால், மனுஷன் ஒன்றை நினைக்க வேண்டியது அவன் நினைக்காம போகிறான். எதை நினைக்கிறான் என்றால், இப்போ நம்ம இருக்கிற நிலைமையை பார்க்குறான். என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ நிலைமை இருக்குது, இப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி பார்க்குறேன். நான் சொல்கிறேன் உங்களுடைய நிலைமை என்ன? கடங்காரனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், எடுத்த பிஸ்னஸ், எடுத்த ஊழியங்கள், இவைகள் எல்லாமே ஸ்தம்பித்து போயிருக்கலாம், எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து இந்த தோல்வியை பார்த்து நீங்கள் பாட்டம் வரைக்கும் வந்திருக்கலாம், எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம், பெரிய இழப்பாக இருக்கலாம். இன்னைக்கு நடுத்தல் நிற்பது போல் நீ நின்று கொண்டிருக்கலாம். இந்த நிலைமை பார்த்து யோசிக்காதீங்க. மனிதனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். சொல்றீங்களா? ஆல்ரெடி அப்படிதான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அதை நினைக்காதீங்க. அப்போ எதை நினைக்க சொல்றீங்கன்னு உங்களுடைய நிலை என்ன? கிறிஸ்துக்களாக நீங்க யாரா இருக்கிறீங்க? கடவுள் உங்களை அழகான ஆணாக பெண்ணாக பிரம்மாண்டமாக உங்களை படைச்சிருக்கிறார். இந்த நிலையை பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் யாவை செய்து முடித்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிற 1000 விரோதங்கள், 1000 எதிர்ப்புகள் இந்த உலகத்தில் உங்களை நோக்கி வந்தாலும் எதுவுமே உங்களை சேதப்படுத்த. ஏன்னா உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிற. ஐ டோன்ட் கேர். எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய நிலைமையை பார்க்காதுங்க, உங்களுடைய நிலையை பாருங்க. தலை நிமிர்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். அப்போ உங்க பட்சத்தில் இருக்கும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.